ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சூடான சாதத்துக்கும் செம ஆப்டாக இருக்கும். இதுக்கு அளவெல்லாம் எதுவும் இல்லைங்க, நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் கருப்பு உளுந்து பொடி அப்படின்றதுனால நான் கருப்பு உளுந்து வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எள், இது எல்லாமே வந்து நான் வறுத்து எடுத்திருக்கேன். இது கூட கருவேப்பிலையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை, வல்லாரக்கீரை இருந்தாலும் வந்து அதையும் இதே மாதிரி வந்து வறுத்து எடுத்துகிட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடயே வந்து பூண்டும் வந்து தோல் உரித்து எடுத்துருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நீங்கள் தோலோட கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. வறுத்து எடுத்த எல்லாமே வந்து ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் இட்லி பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.